கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலை மன்னா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 68 நம்ம தியானித்துட்டு இருக்கிறோம். சிஸ்டர் சுஜாதா, ஒரு 8ல இருந்து 14 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 68. ஓகே பாஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். பூமி அதிர்ந்தது, தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது. தேவனே, உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். வீட்டிலிருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்த போது அது சல்மோன் மலையின் உறைந்த மலையைப் போல் வெண்மையாயிற்று. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நேற்றுக்கு ஆக்சுவலா 6 வசனம் தான் பார்த்தோம். ஸோ இன்றைக்கு நம்ம 7ல இருந்து பார்க்க போகிறோம். இந்த சங்கீதத்துல முக்கியமான சம்பவம், கருத்து இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பவனியைத்தான் நாம் இதுல பார்க்கிறோம். பல ஆண்டுகளாக மறக்கப்பட்டு இருந்த தேவனுடைய பெட்டியை தாவீது மிகுந்த சிரமத்திற்கு ஊடாக, பிரயாசத்துக்கு ஊடாக வந்து அவர் திரும்ப கொண்டு வருகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதைத்தான் ரொம்ப அழகா விஸ்தரித்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஆண்டவராக இயேசுவும் அவர் எருசலேமுக்குள்ளே பவனி வருகிறதை நாம் நினைக்கிறோம். ஸ்பெஷலி இந்த நாட்களில் இப்போ லென்ட் டேஸ் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் அந்த 40 நாட்கள் உபவாசம், 40 நாட்கள் வேத தியானம், இப்படியாக காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஸோ இந்த நாட்களிலே நாமும் கூட இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ நேற்றைக்கு இந்த வசனத்தோடு கூட முடித்தோம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், துரோகிகளோ வறண்ட பூமியிலே தங்குவார்கள் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு 7வது வசனத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியிலே நடந்து வருகையில் அப்படின்னு சொல்லி அந்த இதை தொடங்குறத நம்ம பார்க்கிறோம். இப்ப டேவிடுடைய கவனம் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு அவங்க அந்த வனாந்திரத்திலே 40 வருஷங்கள் பிரயாணம் பண்றாங்க. அந்த 40 வருஷமும் தேவனுடைய பிரசன்னம், சமூகம் அவர்களுக்கு முன்பதாக நடந்து சென்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது இன்றைக்கு நாமளும் கூட எகிப்தின் அடிமைத்தன வீடாகிய, பாவத்தின் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து தான் நம்மெல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்மெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலரா இருக்கிறோம். அவங்க கானானை நோக்கி போனாங்க, இன்னைக்கு நாம பரம கானானை நோக்கி பயணம் பண்ணுகிறோம். அவங்களுக்கு இருந்த அந்த வனாந்திர வாழ்க்கை மாதிரி இன்றைக்கு நமக்கு ஒரு வனாந்திர வாழ்க்கை இருக்கிறது. அதுல தான் இன்றைக்கு நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் நமக்கு உண்பதாக போகிறது அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடக்கூடாது. அதனால நம்ம 2 காரியம், தேவனுடைய பிரசன்னம் நமக்கு முன்னாடி போகுதுன்னு சொன்னா, ஒண்ணு we are so happy இல்லையா, ரொம்ப சந்தோஷம் நமக்கு. தேவனே நமக்கு முன்னாடி போகிறாரே, எனக்கு ஒண்ணும் நடக்காது, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்துல தேவனுடைய பிரசன்னம் நமக்கு முன்னாடி போனா நம்ம எவ்வளவு கவனமாய் நடந்து கொள்ளணும், எவ்வளவு பயபக்தியோடு கூட நடந்து கொள்ளணும், எவ்வளவு பரிசுத்தமாய் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் இது நினைப்பூட்டுகிறதாக நமக்கு காணப்படுகிறது. அதனாலே தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வழியிலே நடந்து வருகையில் அப்படின்னு சொல்லி இதை குறித்து நம்ம பார்க்கும்போது யாத்ரா 33, 14, 15 பார்க்கும்போது தான், அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நானும் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. மோசே சொல்லுகிறாரு, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு வர போகாதிரும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா 15வது வசனத்தை முதல்ல சொல்லி 14வது வசனத்தை பின்னாடி சொன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ அப்படி வாசிச்சு பார்த்தா, மோசே கர்த்தரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் அப்படி சொல்லி
சொல்றாரு. அதற்கு தேவன் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. அதனாலதான் அந்த வனாந்திர வாழ்க்கையிலே அவங்களாலே வாழ முடிந்தது. அவங்க தேவனுடைய பெட்டி முன்பதாக போகிறது, மேலே அவர்களுக்கு மேலே பகலிலே மேக ஸ்தம்பம் போகிறது, இரவிலே அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பம் போகிறது. அதோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமும் அவரோடு கூட இருந்தது. ஏன்னு சொன்னால் யாத்ராம் 23:20 தேவன் சொல்லுகிறாரு, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அப்படி சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த தூதன் வேற யாரும் இல்ல, ஆண்டவராகிய இயேசுதான். அப்ப ஆண்டவராகிய இயேசுவே இவர்களுக்கு முன்பதாக கடந்து சென்றார் அப்படின்னு சொல்லி. நான் ஏன் ஆண்டவராகிய இயேசுன்னு சொல்றேன்னு சொன்னா, அதற்கு அடுத்த வசனத்தை நீங்க வாசிப்பீங்க சொன்னா, நீ அவர் வாக்கின்படி நடந்து, சாதாரணமா காபிரியேல் யாராவது தூதன் சொன்னா அவன் வந்து எழுதப்பட்டிருக்கும். ஆங்கில வேதாகமத்திலே கேபிட்டல் ஏ போட்டிருக்கும், ஏஞ்சல் சொல்லி. சோ நீ அவர் வாக்கின்படி நடந்து நீ அவரை கோபப்படுத்தாமல் இருந்தால் அவர் நான் உன்னுடைய சத்துருக்களுக்கு சத்துருவாகவும் உன்னுடைய விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறாரு. சோ இவர்களுக்கு முன்பதாக போகிறது தேவனுடைய பெட்டி போகிறது, அந்த அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் கடந்து போகிறது, ஆண்டவராய் இயேசுடைய பிரசன்னமும் கடந்து போகிறது. அதனாலதான் இந்த 40 ஆண்டுகள் அவர்கள் அந்த வனாந்திரத்திலே வாழ முடிந்தது, கடந்து செல்ல முடிந்தது, சாப்பிட முடிந்தது என்றெல்லாம் நாம அறிந்திருக்கிறோம். சோ எப்படியாக நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இங்க தாவீது சொல்லுகிறாரு, பூமி அதிர்ந்தது, தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது, இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது அப்படி சொல்லி அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், இவங்க வந்து வனாந்திரத்துல வந்த உடனே ஃபர்ஸ்ட் திங் தேவன் சொன்னது என்னன்னு சொன்னா, நீ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நீ சீனாய் மலைக்கு அருகாமையிலே நீ கூட்டி கொண்டு வா, நான் அவங்களுக்கு பிரத்யட்சமாய் வெளிப்பட விரும்புகிறேன், பிரத்யட்சமாய் அவர்களோடு கூட நான் பேச நான் விரும்புகிறேன், நீ அவர்களை அழைத்து கொண்டு வா அப்படி சொல்லி சொல்றாரு. அப்போ மோசே சொல்றாரு, இன்றைக்கு உங்களை நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளைக்கு தேவன் உங்களை சந்திப்பார் அப்படி சொல்லி எல்லா ஜனங்களையும் பரிசுத்தப்படுத்தி அந்த சீனாய் மலையின் மேலே முன்னாடி கொண்டு வர்றாங்க. அப்போ சீனாய் மலையிலே நீங்க பாக்குற பிக்சர் மாதிரி பாத்தீங்க சொன்னா, அங்க ஆக்சுவலா நான் ஜிஐஎஃப் போட்டிருந்தேன், அது ஏன் ஒர்க் பண்ணலன்னு தெரியல. ஸோ வாட் எவர் இட் இஸ், அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க சீனாய் மலை அதிர்கிறது, பயங்கரமான சத்தம், இடி முழக்கங்களின் சத்தம், எக்கால சத்தம், அப்படியே காதை பிளக்கிறது போல எக்கால சத்தம், அந்த எக்கால சத்தம் கூடிக்கொண்டே போகிறது. தேவன் சொல்லியிருக்கிறாரு, ஒருத்தரும் மலையின் பக்கத்துல வந்துடக்கூடாது, ஒருத்தரும் அதை தொற்றக்கூடாது, அது மிருகமா இருந்தாலும் அதை நீ என்ன செய்து நீ கொன்று போட்டுரு, ஒன்றுமே அருகிலே வரக்கூடாது அப்படி சொல்லி தேவன் அவ்வளவுதான் பயங்கரமா ஒரு கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். சோ யாத்ராகம் 19:18 சொல்லுகிறது, கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியினால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது, அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிற்று, மலை மிகவும் அதிர்ந்தது அப்படின்னு சொல்லி. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பயந்து ஓடுறாங்க. ஓடிட்டு, மோசே தேவன் எங்களிடத்துல பேச வேண்டாம், நீ எங்களிடத்துல பேசினா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுகிறதை நம்ம தொடர்ந்து உள்ள வேத பகுதியிலே வாசிக்க முடிகிறது. இதை குறித்து பவுல் எபிரேயர் நிருபத்தில் எழுதும்போது எபிரேயர் 12வது அதிகாரம் 18-19 வசனங்களிலே சொல்லுகிறாரு, அன்றியும் தொடக்கூடியதும் அக்னி பற்றி எரிகிறதுமான மலையின் இடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும் எக்கால முழக்க இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். சோ அவ்வளவு ஒரு பயங்கரமான அனுபவம் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பட் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒரு பயங்கரமான ஒரு அனுபவமாக இருந்தது. தேவன் பிரத்யட்சமாய் அவர்களுக்கு முன்பதாக தோன்றி அவர்களோடு கூட பேசினதாக நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். இந்த ஒரே இன்சிடென்ட்ஸ் தான். God just wanted to show his power to the people of Israel. தான் எப்படிப்பட்ட தேவன் அப்படிங்கிறத ஏற்கனவே 10 வாதைகளின் மூலமாக ப்ரூவ் பண்ணி இருக்கிறாரு, ஏற்கனவே செங்கடலை பிளந்ததன் மூலமாக ப்ரூவ் பண்ணி இருக்கிறாரு. இப்ப மறுபடியும் தேவன் இல்லையா அவங்களுக்குள்ளே ஒரு பயபக்தியை கொண்டு வருவதற்காக தன்னை அங்கே வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். சோ டேவிடுடைய கவனம் இன்னைக்கு இப்போ
இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மீட்கப்பட்டாங்க, எப்படி அவாந்திர வழியிலே நடந்து வந்தாங்க, எப்படி தேவனுடைய பிரசன்னம் அவங்களுக்கு முன்பதாக போனது. நம்ம நேற்றுக்கு அந்த வசனத்தை வாசிச்சோம். இவர் சொல்லுகிற மோசே சொல்லுகிறாரு, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் உமக்கு முன்பதாக சிதறடிக்கப்படுவார்களாக அப்படின்னு சொல்லி அவர் ஒவ்வொரு முறையும் அவங்க பயணம் போகும்போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறத நம்ம கேட்கிறோம். இதே வார்த்தைகளை தாவீதும் இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறதை நம்ம நேற்றைக்கு நாம வாசித்தோம். சோ இவங்க எப்படி பத்திரமா போனாங்க, எப்படி மற்ற ராஜ்யங்களை ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் இல்லையா? தேவனுடைய பிரசன்னம் நான் அவங்க முன்னாடி கடந்து சென்றதுனாலேதான் அவங்களாலே எல்லாவற்றையும் வென்று முன்னேறி செல்ல முடிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல தடைகளையும் கஷ்டங்களையும் எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா இதுல இருந்தெல்லாம் வெளியே கொண்டு வர தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம மறந்து போய்விடக்கூடாது. 9வது வசனத்துக்கு நீங்க சொன்னா, தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்குது. இப்போ நீங்க பாத்தீங்க சொன்னா, இந்த 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வந்தபோது மழை பெய்ததான் நம்ம பாக்குறதே கிடையாது. இது எழுதப்படவே இல்லை எங்கேயுமே. நானும் நேற்றுக்கு கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். இப்பவுமே மழை பெய்ததான் எண்ணப்படலை, சொல்லப்படவில்லை சொல்லி பார்க்கிறோம். ஆனா நல்லா கவனிங்க, 40 வருஷம் மழை பெய்யாம இருக்க சான்ஸே கிடையாது. வனாந்தரமாக இருந்தாலும், அவாந்தர வெளியா இருந்தாலும், பாலைவனமாக இருந்தாலும் கட்டாயம் மழை பெய்துதான் ஆகணும். நாங்கெல்லாம் மிடில் ஈஸ்ட்ல இருக்கும்போது வருஷத்துல சில சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னா வெறும் 5 சென்டிமீட்டர் மழை பெய்யும், சில சமயம் 50 சென்டிமீட்டர் மழை பெய்யும், சில சமயம் பார்த்தீங்கன்னா 500 சென்டிமீட்டர் மழை பெய்யும். பயங்கரமா அடித்து கலக்கி ரோடுகள் பில்டிங்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணி போகிற மாதிரி மழை பெய்கிறத நீங்க பார்க்கலாம். ரைட் சைட்ல நான் மஸ்கட்ல ஒரு 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 பில்டிங்குடைய முன்னாடி காரெல்லாம் முங்கி கிடக்கிறத நான் காமிக்கிறேன். இதெல்லாம் எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நாங்க பார்த்தது. இந்த மாதிரி மழை பெய்து வெள்ளம் ஓடுகிறதை பார்த்திருக்கிறோம். ஸோ வனாந்திரமாக இருந்தாலும், அவாந்திர வழியாக இருந்தாலும், அது பாலைவனமாக இருந்தாலும் கட்டாயம் மழை பெய்யணும். ஏன்னா மழை பெய்யாட்டி எக்கோலாஜிக்கல் பேலன்சிங் இருக்காது இல்லையா? ஏன்னா வனாந்திரத்திலையும் மிருகங்கள் இருக்கிறது, வனாந்திரத்திலையும் பலவிதமான உயிர் வாழ்கிற பிராணிகள் இருக்கிறது, வனாந்திரத்திலும் இல்லையா செடி கொடிகள் எல்லாம் இருக்கிறது. அப்போ அவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிருமே. சோ கட்டாயம் மழை பெய்திருக்க வேண்டும். அதே நேரத்துல லேவியராகம் 26:4 எழுதப்பட்டிருக்கிறது, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் எழுதியிருக்குது. ஒருவேளை இந்த வார்த்தை இவங்க போய் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு அங்கே இருக்கும்போது ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன் என்று தேவன் சொல்லி இருக்கலாம். இது ஏன்னா இது வனாந்தரத்தை குறித்த ஒரு ஒரு ப்ராமிஸ் மாதிரி எனக்கு தோணல. அதே நேரத்துல உபாகமம் 28:12 மோசே சொல்லுகிறாரு, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்த வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ தேவன் ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுகிறவரா இருக்கிறார். ஏற்ற காலத்திலே மழையை பெய்யப்படுகிற நல்ல ஒரு தேவனா இருக்கிறாரு. ஏன்னா மழை நமக்கு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறது தேவன் அறிஞ்சிருக்கிறாரு. மழை இல்லாட்டி இன்னைக்கு என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பார்த்தா மழையே கிடையாது. நீர்நிலைகள் எல்லாம் இதாகி வருதுன்னு சொல்லி பார்த்து நேற்றுக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். எங்கேயோ ஒரு ஸ்கூலையே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். க்ளோஸ் பண்ணி ஆன்லைன்ல அவங்க நடத்துறாங்களாம், பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா டெஃபினெட்லி பூமியும் பூமியில் உள்ள மனிதர்களும் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கிறதுனாலேதான் இந்த சம்பவங்கள் இப்படி நடக்கிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பூமி மனிதனும் கெட்டுக்கொண்டிருக்கிறான், பூமியும் கெட்டுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா இதுவும் கடைசி காலத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஏற்ற காலத்திலே சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன நம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறத நம்ம இங்க வாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலே மழை அப்படின்னு சொல்லும் போது
அது தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறது. எந்த நேரத்துல நமக்கு எந்த மாதிரி தேவைகள் உண்டு அப்படிங்கிறத தேவன் அறிந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவர் ஒரு போதுமான தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம நினைவு கூறுகிறோம். 10வது வசனத்துக்கு வரும்போது, உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர் அப்படின்னு சொல்லி அங்கே டேவிட் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, 2 காரியங்கள் தாவீதாலே அவாய்ட் பண்ணவே முடியாது. ஒண்ணு தேவனை துதிக்கிற துதி, அவருக்காய் பாடுகிற பாட்டு. இன்னொன்னு ஆட்டு மந்தையோடு கூட ஜனங்களையும் மேய்ப்பனோடு கூட தேவனையும் ஒப்பிட்டு பார்க்கிறது. அதனாலதான் சங்கீதம் 23 அவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது டேவிட்ஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் எவ்வளவு தூரமாய் ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனை போல நம்மை தம்முடைய மந்தையாக அவர் பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பைபிள் முழுவதும் நம்ம பார்க்கிற ஒரு விஷயமா இருக்குது. புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் அப்படிங்கிறாரு. நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்ல, ஜீவனை கொடுத்தார் என்றும் நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். சோ இந்த மாதிரி தேவன் ஒரு நல்ல மேய்ப்பனாகவும் நீங்களும் நானும் அந்த மந்தைகளாகவும் இங்கே நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல்ல ஒரு நல்ல பியூட்டிஃபுல் பேசேஜ் இருக்குது, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டு இருக்கிறது போல, நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தார்வமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி, அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி, அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களையும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்திற்குள் தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பியூட்டிஃபுல் பேசேஜ் இருக்குது. நானே சிதறிப்போன ஆடுகளை தேடி வருவேன். இதேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு. சிதறிப்போன ஆடுகளாகிய என்னுடைய ஜனத்தை நான் தேடி வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சோ நானே சிதறி போற ஆடுகளை இல்லையா தேடி நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறாரு. அவங்களை கூட்டி கொண்டு வருவேன்னு சொல்லுகிறாரு. ஜனங்களிடத்திலிருந்து அவங்களை புறப்பட பண்ணுவேன்னு சொல்லி சொல்லுகிறாரு. அவங்கள நன்றாக வழி நடத்துவேன், அவங்களை சுய தேசத்துல கொண்டு வந்து சேர்ப்பேன். இதெல்லாம் நல்ல நமக்கும் நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ப்ராமிஸாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு நல்ல மேய்ச்சலை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. தொழுவத்துக்குள்ளே படுத்துக்கொள்ளும், அதாவது நல்ல பாதுகாவல் உண்டா இருக்கும். அவர்களை சுற்றி நானே வேலி அடைத்து அவைகளை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. இதெல்லாம் டேவிட் ஏன் எழுதுகிறான்னு சொன்னா, இப்போ அவரு மேய்ப்பனா இருந்து ஆடுகளை மேய்த்தது போல இப்போ அவரு ஆடா இருக்கிறார், தேவன் அவரை மேய்க்கிறார். ஏன்னா அவாந்திர வழிகளிலே வனாந்திரத்துலதான் தேவன் தாவீது சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்தாரு. அந்த நாட்களிலே கூட தேவன் தான் தாவீதை பாதுகாத்தார். ஒரு மேய்ப்பன் தன் ஆடை பாதுகாக்கிறது போல தாவீதை பாதுகாத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே அழகாய் எழுதியிருக்கிறாரு. தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர் அப்படின்னு சொல்லி. இந்த ஏழைகளுக்கும் தேவனுக்கும் உள்ள கனெக்ஷனை நம்ம மறந்து போயிடவே கூடாது. கட்டாயமாக நம்முடைய தேவன் ஏழைகளின் தேவனாக இருக்கிறாருன்னு சொல்லி பைபிள்ல நிறைய இடங்கள்ல எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஏழைகள் மேலே அவர் எவ்வளவு கவனமா இருக்கிறாரு, ஏழைகளை அவர் எவ்வளவு பராமரிக்கிறாரு அப்படிங்கிறத. ஜீசஸ் கிரைஸ்ட் தான் இந்த பூமியில இருந்த போதும் அவர் ஏழைகளை கூட தான் அதிகமாக பழகி, அதிகமாய் அவர்களோடு கூட பேசி, அதிகமாய் உதவி செய்தது போர் பீப்புள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 15:9 நம்ம வாசிக்கிறோம், விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறாரு, உனக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும்
நீ அதை செய்யாமல் போனால் அது உனக்கு பாவம் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கெல்லாம் நம்ம எவ்வளவு பேர் ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்கிறோம், பிச்சைக்காரங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம். அநேக நேரங்கள்ல அவங்க அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம். பட் காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் மேட்டர். இவர் ஏன் இந்த விடுதலை வருஷம் சொல்லி சொல்லும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, 7வது வருஷத்துல நீ எல்லாத்தையும் விடுதலை பண்ணிரு. யாராவது உனக்கு கடன் கொடுக்கணும்னு சொன்னா அந்த கடனை கேன்சல் பண்ணிரு. இந்த மாதிரிலாம் ஆண்டவர் சட்டம் கொடுத்திருக்கிறாரு. அப்ப சொல்றாரு, 5வது வருஷம் நெருங்கிருச்சு, இன்னும் ஓகே 5வது வருஷம் வந்துச்சு, 7வது வருஷம் வரப்போகுது. அப்ப வந்து யாராவது கடன் கேட்டா, ஐயோ இவனுக்கு இப்ப கடன் கொடுத்தா இந்த 1 வருஷத்துல நான் கேன்சல் பண்ணணுமே, 1.5 வருஷத்துல கேன்சல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நீ ஒரு வன்கண்ணனா இருந்து நீ அதை ரெஃப்யூஸ் பண்ணாத அப்படிங்கிறாரு. அந்த 7 வருஷத்துல முடிவு வந்து கேட்டாலும் கொடுத்துட்டு 7வது வருஷம் வந்து நீ கேன்சல் பண்ணிரு அப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சோ ஏழைகளை குறித்து எவ்வளவு ஆண்டவர் கவனம் உள்ளவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 12:5 சொல்லுகிறது, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஏழைகளுக்கு விரோதமாக நாம ஏதாவது செய்தால் நமக்கு விரோதமாக தேவன் வருவார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 25:4 சொல்லுகிறது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப என்னென்ன விதத்திலெல்லாம் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பாதுகாவல், எந்தெந்த இடத்திலெல்லாம் பாதுகாவல் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மனுஷர்கள் நம்மளை வெறுக்கலாம், மனுஷர்கள் நம்மளை ஒதுக்கலாம், மனுஷர்கள் நம்ம ஏளனமா நினைக்கலாம். ஆனா தேவனுடைய கண்களிலே நம்ம ஒரு நாளும் ஒதுக்கப்பட்டவர்களாய் ஏளனமாய் நினைக்கப்பட்டவர்களாய் காணப்பட மாட்டோம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதை நம்ம இங்கே வாசிக்கிறோம். 11-14 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது இங்க ஒரு வெற்றி பிரகடனத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். வீட்டிலிருந்த ஸ்திரியானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். நீங்கள் அடுப்பின் அடியில், தமிழ்ல அடுப்பின் அடியில் போட்டிருக்குது, இங்கிலீஷ் பைபிள்ல மந்தையின் அருகில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஏன்னா ஒரு மேய்ப்பன் வந்து ஆடுகளை மேய்த்து வனாந்திரத்தை தான் மேய்ப்பாங்க. மேய்த்து ஈவினிங்ஸ்ல வந்து அவங்கள நல்ல ஒரு செக்யூர்ட் ஏரியாவில் அந்த ஆடுகளை கொண்டு வந்து அடைத்து விட்டு அந்த மேய்ப்பர்களை என்ன செய்வாங்க, அதை சுற்றி தான் படுத்துக்குவாங்க. அங்கதான் இயேசு பிறந்த போது தேவதூதர்கள் வந்து மேய்ப்பர்களை சந்திக்கிறதாக நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். சோ நீ அடுப்பின் அடியில் கிடக்கிறது, மந்தையின் அருகிலே கிடக்கிற ஓப்பன் ஸ்பேஸ்ல ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் இருக்கிற ஒரு அனாதை போல ஒரு மனிதனாக நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்து அது சல்மோன் மலையின் உறைந்த மலை போல் வெண்மையாயிற்று அப்படின்னு சொல்லி டேவிட் எழுதுகிறாரு. இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம்னு சொன்னா, ஆண்டவர் வசனம் தந்தார் அப்படின்னா என்ன வசனம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு வெற்றி பிரகடனத்தை ஆண்டவர் அங்கே செய்கிறாரு. ஓகே, ஏன்னா ராஜாக்கள் தத்தளிக்கிறாங்க, ராஜாக்கள் ஓடுறாங்க. ராஜாக்கள் மீன்ஸ் த பவர்ஃபுல் எனிமி. நமக்கு விரோதமாக ஒருவேளை பயங்கர வல்லமையோடு கூட இராணுவங்களோடு கூட குதிரைகளோடு கூட அவங்க என்ன செய்யலாம், சத்துருக்கள் வரலாம். ஆனா தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது, கிரியை செய்யும் போது அவர்களெல்லாம் நம்ம விட்டு பயந்து ஓடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் வந்து ஒரு வெற்றியின் வார்த்தையை கொடுக்கிறாரு, ஒரு வெற்றி பிரகடனத்தை செய்கிறாரு. அதை இஸ்ரவேலர் என்ன செய்யணுமா, அதை பிரசித்தப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி டேவிட் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆக்சுவலா டேவிட் இதை படுத்துகிறாரு. ஓகே, சோ பிரசித்தப்படுத்துகிறவருடைய கூட்டம் வந்து ஒரு இராணுவம் மாதிரி இருக்கணுமா. மறுபடியும் 11வது வசனத்துல ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி அப்படின்னு சொன்னா, அந்த கூட்டம்ங்கிற வார்த்தைக்கு ஒரிஜினல் வேர்டு வந்து ஆர்மி. ஓகே, சேனை. அப்போ ஒரு சேனையாக புறப்பட்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய நாமத்தை பிரஜாதியார் மத்தியிலே அவங்க பிரசித்தப்படுத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே அவங்க அதை செய்யல. ஆனா புதிய ஏற்பாட்டிலே வரும்போது இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார், அந்த வார்த்தையை நமக்கு அறிவித்திருக்கிறாரு. அதனால நாம இன்னைக்கு சேனையாக புறப்பட்டு அதை என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும்.
நாம இயேசுவின் போர்ச்சேவகர்களாக பாட அனுப்புவதற்கு இன்னைக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. அதனாலதான் சர்ச்சில் இந்த ஒய்கோஸ் மினிஸ்ட்ரி வச்சிருக்கிறோம். அவங்கள ரிமைண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். பெரியாடிக்கலி அங்கங்கே போய் ஜனங்களை சந்தித்து அவங்களை உற்சாகப்படுத்துகிறோம். வருகிற 31ஆம் தேதி சண்டே, ஈஸ்டர் சண்டே ஈவினிங் நமக்கு ஒரு ஒய்கோஸ் செலிப்ரேஷன் இருக்கிறது. அந்த செலிப்ரேஷனுக்கு அவங்களுடைய ஒய்கோஸ் எல்லாம் கொண்டு வரும்படியாக நாங்க உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பெற்ற வெற்றி அவருக்கல்ல, அது நமக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஏன்னா தேவன் இந்த பூமியில he doesn't have to prove anything. அவர் வெற்றி பெற்று பழையா நான் இவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லி நம்ம காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே பெரியவராய் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறாரு. அவர் ஏன் கல்வாரி சிலுவையிலே அந்த வெற்றியை பெற்றாருன்னு சொன்னா உங்களுக்காக எனக்காக தான் செய்திருக்கிறாரு. சோ இயேசுவின் வெற்றி நம்முடைய சொந்த வெற்றி என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம அறிந்து கொண்டு இன்றைக்கு நாம அனுபவிக்கிறோம் சொன்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் அதை நம்ம பிரகடனம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறாரு. சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சேனைகளின் ராஜாக்கள் ஓடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது பிசாசின் மேலே நமக்கு தேவன் அளிக்கிற ஒரு வெற்றியாக இருக்கிறது. சோ அதனை கட்டாயம் பறைசாற்றித்தான் ஆக வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஏன் பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், வறுமைகள், சாபங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பிசாசின் ஆளுகை கீழே இருக்கிறது. பிசாசுக்கும் ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது, பிசாசுக்கும் பிரின்சிபாலிட்டிஸ் இருக்கிறது. சோ அவன் அநேகரை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். சோ ஆண்டவருடைய வெற்றியை நம்ம பறைசாற்றும் போது அவர்கள் அதிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அவன் ஓடுகிறான். ஏன்னா பிசாசின் மேலே கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வீட்டிலிருந்த ஸ்திரியானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். பாருங்க, சேனைகள் யுத்தத்திற்கு போய் திரும்பி வரும்போது நிறைய கொள்ளை பொருளை கொண்டு வருவாங்க. அந்த கொள்ளை பொருள் எல்லாம் பெண்கள் தான் என்ன செய்வாங்க, பங்கிட்டுக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இன்றைக்கு ஊழியத்தினாலே வருகிற ஆசீர்வாதம் நேரடியாய் ஊழியத்துக்கு போகாட்டி கூட அந்த ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கும் குடும்ப அங்கத்தினர்களுக்கும் கடந்து செல்லுகிறது அப்படிங்கறத நம்ம அறிவிக்க வேண்டும். நாம கூட நம்முடைய முன்னோடிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க செய்த ஊழியத்தின் பலனை இன்றைக்கும் நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் ஏன் கிறிஸ்டியனா இருக்கிறேன், நீங்க ஏன் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறீங்கன்னு சொன்னா என்னைக்கோ யாரோ இந்தியாவுக்கு உங்க பேரண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ், உங்க 4 பேரண்ட்ஸுக்கு சுவிசேஷத்தை சொன்னதுனாலே இன்றைக்கு நாம தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது முக்கியமாக பெண்களுடைய அனுபவம். நிறைய பெண்கள் எனக்கு தெரியும், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை தான் பாஸ்டர். எப்போதும் சமைக்கணும், வீட்டை கிளீன் பண்ணணும், துணியை கழுவணும், பிள்ளைங்களை பார்க்கணும். சின்ன வயசுல என் கணவரை புது கல்யாணம் ஆன புதுசுல கணவருக்காக எல்லாத்தையும் செய்தேன், பின்ன பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் செய்தேன், பின்ன பசங்கள்லாம் வளர்ந்த உடனே கல்யாணம் பண்ணாங்க, இப்போ நான் மருமக்களுக்காகவும் சேர்த்து செய்யறேன், அப்புறம் அவங்க பிள்ளைங்களை பெற்றாங்க, அது அவங்களுக்காக செய்யறேன். இது எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு வருகிற கம்ப்ளைண்ட்ஸா இருக்குது. நிறைய பெண்கள் இன்றைக்கு அவ்வளவு கஷ்டப்படுகிறதை பார்க்கிறோம். தாழ்மையான கடினமான ஒரு சலிப்பான அனுபவத்துக்குள்ளே நிறைய பேர் கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கிறவர்களை கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அவர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது நீங்கள் மந்தையின் அருகிலே கிடந்தவர்களாய் இருந்தாலும், அப்போ ஆடு மேய்த்த தாவீது தாழ்வாக கருதப்பட்டார். அதுபோல இன்னைக்கு சமுதாயத்துல நாம தாழ்வாக கருதப்படலாம். ஆனா அந்த தாவீதை எடுத்து தேவன் எவ்வளவு மேன்மையாக உயர்த்தி முழு இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக வைத்தார் அப்படின்னு சொல்லி நாம இங்கே பார்க்கிறோம். அப்படி நீங்க மந்தையின் அருகிலே கிடக்கலாம், நீங்க அடுப்பின் அடியிலே கிடக்கலாம். ஆனா ஆண்டவர் தேவன் என்ன சொல்லுகிறாரு, வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள், நான் உங்களை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. பொன் வெள்ளி ரெண்டுமே விலையேற பெற்றது, ரெண்டுமே அலங்காரத்துக்காக உபயோகிக்கப்படுகிறதா காணப்படுகிறது. சோ அவைகளுக்கு இணையாக தேவன் நம்மை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, உன்னை சுற்றியுள்ள எல்லா ஜனங்களிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. சோ இன்றைக்கு ஒருவேளை நமக்கு தாழ்வாக கஷ்டமாக பல காரியங்கள் தோன்றலாம். ஆனா இந்த தேவன் மேலே நம்ம நம்பிக்கையா இருக்கும்போது கட்டாயம் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறாரு. சர்வ வல்லவர் அதனுடைய ராஜாக்களை சிதறடித்த போது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது நமக்கு யோசுவாவுடைய நாட்களை நினைவுபடுத்துகிறது. யோசுவா தேவ பலத்தாலே 31 ராஜாக்களை
முறியடித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த ராஜாக்கள்லாம் முறியடித்து அந்த ஜனங்கள் எல்லாம் துரத்தி ஒண்ணுமில்லாம ஆக்கி அந்த தேசத்தை தான், கானான் தேசத்தை தான் யோசுவா கைப்பற்றி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்ததாக நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அதனாலதான் சங்கீதம் 136:17 வாசிக்கிறோம், பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி. சோ பல ராஜாக்கள் வந்து ராஜாக்களை தேவன் பல சூழ்நிலைகளிலே சிதறடித்ததாக பார்க்கிறோம். இதையெல்லாம் ஏன் பைபிள்ல போட்டிருக்குன்னு சொன்னா, இன்றைக்கு அது நமக்கு ஒரு உற்சாகத்தை, ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இது எழுதப்பட்டிருக்கிறது. சோ உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களை நிச்சயமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணி அது முறியடிக்கிறவராய் இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது வந்து சல்மோன் மலையின் உறைந்த மலையை போல வெண்மையாயிற்று என்று எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, சல்மோன் மலை வந்து சீகேமுக்கு அருகிலே இருக்கிறதாக நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 47-48 வசனங்களில நம்ம வாசிக்கிறோம். சல்மோன் மலை வந்து ஒரு பெரிய சிகரம் கிடையாது, அது அங்கே பனி பெய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப லீபனோனின் உச்சியில பனி பெய்ததாக நாம் பார்க்கிறோம். அதுதான் உருகி யோர்தான் நதியாக வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா அந்த மாதிரி ஒரு பெரிய மலை கிடையாது. சோ எப்படி இது வெண்மையாகும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து பிரஜாதியாராலே தீட்டுப்பட்டு இருளடைந்து கிடைக்கிற ஒரு தேசமாக இருக்கிறது. அப்போ அந்த ராஜாக்களை அவங்க விரட்டும் போது இருள் அவர்களை விட்டு கடந்து சென்று அங்கே வெளிச்சம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, பைபிள்ல நிறைய இடங்களில வந்து உன்னுடைய பாவங்கள் ரத்தாம்பரம் போல் செவேல் என்று இருந்தாலும் அதை நான் உறைந்த மலையை போல நான் வெண்மையாக்குவேன் அப்படின்னு சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பாவங்கள், நமக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள், சத்துருடைய கிரியைகள், இருளான அனுபவங்கள், இதெல்லாம் நம்ம விட்டு கடந்து போகும்போது நமக்கு வெளிச்சம் உண்டாகிறது. அதுதான் இங்கே தாவீது இப்படி எழுதுகிறதாக நாம வாசிக்கிறோம். சோ நமக்கு தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஏசாயா சொல்லுகிறாரு, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த நாட்களிலே சத்ருவுடைய பிடியின் கீழே கிடந்தவர்கள் இருளிலே இருக்கிற அனுபவத்துல இருந்தாங்க. சாபமும் கஷ்டமும் பிரச்சனைகளும் அறியாமையும் அவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்துல தான் இயேசு எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக வந்து வெளிச்சத்தை கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு புறஜாதியாராலே மற்ற மக்களாலே நமக்கு வருகிற பிரச்சனைகளை கற்றார் அகற்றி இருளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. தாவீது சொல்லுகிறாரு, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். சோ நமக்காக விளக்கேற்றுகிற நல்ல ஒரு ஆண்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படியாக இதுல ஒரு 14 வசனங்களை பார்த்திருக்கிறோம். மீதி உள்ளதை நெக்ஸ்ட் வீக்கா சிஸ்டர் ஷீபா ஜெயன் உங்களுக்கு தியானம் பண்ணுவாங்க. வசனம் 7ல முடிவிலே சேலா என்று சொல்லி எழுதி இருக்கிறாரு. சோ மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். நில், நிதானி, செல். இன்றைக்கு 3 நாட்கள் கேட்டவைகளை கொஞ்சம் நீங்க மனதில் வைத்து அதை கொஞ்சம் நீங்க தியானம் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். தாவீது சொன்னது போல பாடுங்கள், கீர்த்தனம் பண்ணுங்கள், களி கூறுங்கள். அப்போ என்னாகும், மேகங்களின் மேல் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். அப்பதான் தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இதோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரதர் ஏர்னஸ்ட் ஜெபம் பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்?